Hi friends, இந்த வீடியோவில் ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்த பிறகு அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக ஒரு பேக்ரவுண்டை ஆட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், என்னடா அது இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு செகண்டில் பேக்ரவுண்டை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். மற்ற அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெட்ச் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த அப்ளிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக ஒரே செகண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடும், அதுவும் அக்யூரேட்டாக. அப்படிப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பயன்படும் அப்படின்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இதில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தும் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம், அல்லது கேலரி இருக்கிற ஏதாவது ஒரு ஃபோட்டோவையும் செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் இதில் கேலரி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அல்லது ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனே அனலைஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்டை வித்தின் செகண்டில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோட்டோ மட்டும் வந்துடுச்சு. ஸோ இதை நீங்கள் வேணால் எடிட்டிங் கூட பண்ணலாம். இப்போ எடிட் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணலாம், எங்கேயாவது மூவ் பண்ணி மாற்றிக்கலாம், கட்டு அட்ஜஸ்ட்டு. ஸோ இது மாதிரி இந்த கான்ட்ராக்ஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் பிரைட்னஸ் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எடிட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் இன்னொரு இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜுக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நான் பேக்ரவுண்ட் இமேஜ் ஒரு இமேஜ் நான் செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுறது பேக்ரவுண்ட் இமேஜாக. இப்போ நான் அந்த இமேஜ் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இமேஜ் ஃப்ரண்ட்டில் வருது. இதை பேக் மாற்றோன்னா அந்த அரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு பேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பேக்கில் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை இப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபோட்டோவோட இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக இருக்குது. ஸோ நான் அதை சைஸ் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் நினச்ச ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு இமேஜ் பேக்ரவுண்டாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி செட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த டவுன்லோட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி இதில் சேவ் டு கேலரி அப்படிங்கிறது கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஷேர் அப்படிங்கிறது கொடுத்து வேறு ஏதாவது வாட்ஸ்அப் ஏதோ ஒன்றில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு செகண்டில் உங்கள் இமேஜோட பேக்ரவுண்டை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இதே மாதிரியான அப்ளிகேஷன் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க ஆண்ட்ராய்ட் ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.